இன்றைய முக்கிய செய்திகள். நீதி நியூஸ். இன்றைய இயற்கை மருத்துவ குறிப்பு. நன்னாரி இரத்தத்தை சுத்திகரிப்பது, உடலுக்கு புத்துணர்வு அளிப்பது மற்றும் நச்சுக்களை நீக்குவது போன்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இது பாண்டு, காமாலை, தோல் நோய்கள் மற்றும் சிறுநீர் பாதை தொற்று நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. மேலும் நன்னாரி வேர் கீழ்ப்பிடிப்பு, பிரமேகம், மூலச்சூடு மற்றும் வறட்டு. நன்னாரி இரத்தத்தை சுத்திகரிப்பது, உடலுக்கு புத்துணர்வு அளிப்பது மற்றும் நச்சுக்களை நீக்குவது போன்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இது பாண்டு, காமாலை, தோல் நோய்கள் மற்றும் சிறுநீர் பாதை தொற்று நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. மேலும் நன்னாரி வேர் கீழ்ப்பிடிப்பு, பிரமேகம், மூலச்சூடு மற்றும் வறட்டு இருமல் ஆகியவற்றையும் குணப்படுத்த உதவுகிறது. இருமல் ஆகியவற்றையும் குணப்படுத்த உதவுகிறது. காஞ்சிபுரம் டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் பணியிட மாற்றம். அரியலூர் மாவட்ட லோக் அதாலத் நீதிபதியாக மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவு. மேலும் 5 மாவட்ட நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசுக்கு எதிரான செய்திகள் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் இருட்டடிப்பு செய்து முடக்க நினைப்பது கடும் கண்டனத்திற்குரியது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பை நிறுத்துவது கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையாகும். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது ஊடகங்களின் தார்மீக கடமையாகும். உடனடியாக அரசு கேபிளில் புதிய தலைமுறை சேனல் மீண்டும் ஒளிபரப்பு தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டுமென தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கம் வலியுறுத்துகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.